பிழைகள் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எழுத்துக்களில் முதல்ல வர்ற எழுத்து எது, இடையில எந்த எழுத்து வரும், கடையில் எந்த எழுத்து வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மனதுக்குள்ளே உள்வாங்கி கடமையாக கொள்ள வேண்டும், கடமையாக்கி கொள்ளணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல்ல வர்ற எழுத்து என்னென்ன மயங்கொலி சொற்கள் பார்த்துருப்போம். அந்த ந ர ர ல ல இதெல்லாம் மயங்கொலி எழுத்து சொற்கள் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்ற எழுத்து அப்படின்னா பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் வர எழுத்து ந, தாவுக்கு அடுத்தது காங்காச்சால வர நகரம் ந வந்திருக்கு. இடையில் வர எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணம் அப்படின்னா 3 சொல்லி நான் வந்திருக்கு. கடையில் வர எழுத்துன்னா கண் 3 சொல்லி இன்னும் போட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த மயங்கொலி எழுத்துக்களில் எழுத்துக்களுடைய வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாய் விட்டு படித்து பார்க்கணும். அப்புறம் அந்த எழுத்துக்கான சில அடிப்படை இலக்கணத்தையும் தெரிஞ்சுக்கணும். கசடர கற்பது அப்படின்னா நல்லா தெளிவாக கற்றுக்கொண்டால் நம்ம இன்றியமையாத கற்றலை கடைபிடிக்க முடியுங்கிறது தான். இப்போ இந்த ந ந ர ல ல இவ 8 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 8 எழுத்துக்களில் நகரம் மட்டும்தான் முதல்ல வரக்கூடியது. தாவுக்கு அடுத்த எழுத்து ந வர்றதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மயங்கொலி எழுத்துக்கள்லாம் ரகரம் ரகர மெய் சொல்லின்னு இறுதியில் வராது. ரகரன்னா 3 பெரிய ரான்னு சொல்லுவோம். இந்த ரகரங்கிறது தான் முதல்ல ரா வந்திருக்கும் பாருங்க. அது இறுதியில் எப்படின்னா ரகர மெய் சொல்லின்னு இறுதியில் வராது. இப்போ கற்று ரூ வந்திருக்கு. ந ந ர ல ல இவ சொல்லுக்கு இடையில இறுதியிலும் வரும். இது இந்த ந 3 சொல்லி நா 2 சொல்லி நா ரா ல ல இதெல்லாம் சொல்லுக்கு இடையில வரக்கூடிய எழுத்துக்கள். இந்த மயங்கொலி எழுத்துக்கள் தான் முன்னாடி பார்த்ததுல தான் திரும்பவும் சொல்றது ந ந ர ல ர ர ல ல. இந்த மயங்கொலி எழுத்துக்களில் முதல்ல வர்ற எழுத்துக்களுடைய சொற்களை பார்ப்போம். ஒரு அட்டவணையாக இருக்குது புக்கில், அதையே தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நண்டு நாடகம், அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்திருக்கு. அது இடையில வர்றது அப்படின்னா இடையில 2 எழுத்துக்கு நடுவில் வந்திருக்கு பாருங்க. பந்து கண்டு கன்று கற்று பார்த்து கால்கள் கொள்வது புகழ்வது அப்படின்னு. கடையில் அப்படின்னா லாஸ்ட்ல எழுத்து சொற்களுடைய லாஸ்ட்ல அப்படி கண் அவன் பார் கால் கொல் புகழ். தமிழ் சொல்லின் முதல்ல மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. அவ்வாறு வந்தால் அச்சொற்கள் தமிழ் இல்லை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் சொல்ல முதல்ல மெய்யெழுத்துக்கள் எப்பொழுதுமே வராதுன்னு படிச்சிருக்கோம். அதை தான் இப்போ சொல்ல வராங்க. அந்த எழுத்து அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்ல ஆகாது. அப்படின்னா கிரீடம் பிரியா இதெல்லாம் வடமொழி சொற்கள். இங்கிலீஷ்னு படிச்சிருப்போம், அது ஆங்கில வார்த்தை. அதில் இக்குங்கிறது இக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச எழுத்தாக இருக்குது. வல்லின மெய்களோட சொல் முடியாது. ஆமாம், வல்லின மெய்யோட முடிஞ்சதுன்னா அது ஆங்கில எழுத்தை தான் குறிக்குமே தவிர தமிழ் எழுத்தாக. பார்க்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பட்டு பஞ்ச் போத் டப் இதெல்லாம் தமிழ் சொல் இல்லை. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்டு இரு வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வராது. அப்படின்னா இந்த பட்டம் அப்படின்னு பார்த்துருப்போம். இட்டு இரு மெய்களை அடுத்து மெய்கள் வராது. இந்த இட்டு இரு இடையில வார்த்தைகளுக்கு இடையில வரும்போது இட்டுக்கு அடுத்தது இன்னொரு மெய் எழுத்து வராதுங்கிறாங்க. அப்படி வந்தால் அது பிழையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா காட்சி, இந்த இட்டுக்கு பக்கத்தில் பாருங்க இச்சு வந்திருக்கு, அப்போ இது பிழையானது. முயற்சின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பக்கத்தில் இச்சு வந்திருக்கு, இதெல்லாம் பிழையானது. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்சி, இப்படி தான் எழுதணும். முயற்சி இருக்கு அப்புறம் சி தான் வரும். இக்கு இச்சு இத்து இப்போ ஆகிய எழுத்துக்களில் பிற மெய்கள் வராமல் அவ் எழுத்து வரிசைகளே வரும். பார்த்தீங்கன்னா இந்த இக்கு இச்சு இப்போ இத்து இப்போ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா காக்கை. காக்கைங்கிறது என்ன, இந்த இது கை இருக்குது சை இருக்குது தூ இருக்குது பூ இருக்குது முன்னாடி ப இருக்குது கா இருக்குது பா இருக்குது ஊ இருக்குது. இப்போ முதல்ல வல்லின எழுத்துக்கள் தான் வந்திருக்கு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடர்ந்தா எக்கு வந்திருக்கு. அதுமாரி இச்சு சை அது இட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் கசதப என்னும் வரிசைகளுக்கும் வரும். பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பாட்டு கட்டு வட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இணையான எழுத்து இட்டுக்கு பக்கத்தில் டூ போட்டிருக்கோம், இட்டுக்கு பக்கத்தில் டூ இதுக்கு இணையானது. அப்படி வரலைன்னா க சேப்ப தான் வரும் அப்படிங்கிறாங்க. வெட்கம் இட்டுக்கு பக்கத்தில் க, இட்டுக்கு பக்கத்தில் சி, இட்டுக்கு பக்கத்தில் ப, இருக்கு பக்கத்தில் ரு, இருக்கு பக்கத்தில் க. அந்த எழுத்துக்கு அப்படி இணையானத்து வரலைன்னா மெய்களுக்கு வரலைன்னா கசதப என்னும் வரிசைகளே வரும் அப்படிங்கிறாங்க. கற்க கற்சிலை கற்பவை கற்க இருக்கு பக்கத்தில் க, இருக்கு பக்கத்தில் சி, இருக்கு பக்கத்தில் ப. டேரா என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. இந்த டேராங்கிறது சொல்லில் வராது. அப்படி வந்துச்சுன்னா அது ஆங்கில எழுத்தாகிடும். அப்போ டமாரம் ரப்பர் இதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில மட்டும்தான் வரும், இது முதல்ல வராது. அகுது எகு கக்ஸு தமிழ் சொல்லின் மூவெழுத்தா மட்டும்தான் வரும். இந்த அக்கேனாங்கிறது தமிழ் சொற்களில் 3 எழுத்துக்களோட இடையில தான் 3 எழுத்துக்களாக சொற்கள் உருவாகி அதில் இடையில தான் வரும். தனிக்குறளை அடுத்து வரும். தனிக்குறள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆ ஏ க இந்த மாதிரி எழுத்தெல்லாம் தனிக்குறள் அதுக்கு பக்கத்தில் தான் வரும். 3 சொல்லினா 2 சொல்லினா சொல்லில் முதல்லையும் வராது.
சொல்லோட இடையில வல்லினத்துக்கு முன்னு வல்லின மெய்களே வரும் அப்படிங்கிறாங்க. சொல்லின் இடையில வல்லினத்துக்கு முன்னால் வல்லின மெய்யே வரும் அப்படின்னா இந்த தேங்கிறது எது வல்லின எடுத்து தான், கைங்கிறது என்ன வல்லின எடுத்து தான். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த வல்லின சொல்லின் இடையில இக்கு வல்லினத்துக்கு முன் வல்லின மெய்யே வரும். இதுக்கு பின்னாடி வல்லின மெய் தான் வரும். சைக்கு முன்னால் வல்லின மெய் தான் வரும். பூக்கு முன்னாடி இப்போ வல்லின மெய் தான் வரும் அப்படிங்கிறாங்க. சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவற்றின் இணை மெல்லின மெய்யே வரும். சொல்லினுடைய இடையின வல்லின முன் சொல்லு 2 சொல் இருக்கு, இடையில என்ன இருக்கு, இங்குன்னு இருக்கு. அப்போ மெல்லின மெய்யே வரும். இது சொல்லின் இடையில மெல்லின மெய் வரணும்னா வல்லினத்துக்கு முன்னால கைக்கு முன்னால, சீக்கு முன்னால இஞ்ச், தூக்கு முன்னால இந்து, பூக்கு முன்னால இம், ரூக்கு முன்னால இன். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா மெல்லின மெய். அது என்னது, வல்லினத்துக்கு இடையில மெல்லின மெய் தான் வரும் அப்படிங்கிறாங்க. வல்லினத்துக்கு முன்னால சொல்லின் இடையில வல்லினத்துக்கு முன்னால மெல்லின மெய் தான் வரும் அப்படிங்கிறாங்க. அதே போல் ஈ, இரு, இல்லு, இல்லு, இல்லு என்னும் எழுத்துக்கு பின் வியங்கோல் வினைமுற்று இயல்பாய் வரும். இந்த 5 எழுத்துக்கு முன்னாலேயும் என்ன வரும், இதை வந்து சொற்களுக்கு வினைமுற்று இயல்பாக நிற்கும் அப்படிங்கிற. என்ன செய்க, வினைமுற்றுனா என்ன அப்படின்னா செய்க, செல்க, வாழ்க, ஊர்க இதெல்லாம் வந்து வினையை செய்யக்கூடியது, வினைமுற்றா முடியும். நீ அப்போ வந்து இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கேங்கிறத முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல் விகுதி வரும்போது இயல்பாய் நிற்கும். கல் ஒரு வார்த்தையில் கல்னு முடியும், அது விகுதியில் வரும். பகுதி விகுதி இது நம்ம பகுபத உறுப்பில் கிடத்துல படிச்சிருப்போம், அதை பிரித்து பார்த்துருப்போம். அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க நாய்கள், கால்கள், ஊர்கள், தோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வருது. வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வந்து வரும்போது இயல்பாய் தான் இருக்கும். வல்லின சொற்கள்னா என்ன, கசரதவரம் படிச்சிருப்போம். தாய், சேய், செல், வாழ்தல் இதெல்லாம் வந்து வல்லினத்து தொடங்கும் சொற்களில் வரும்போது இயல்பாக நிற்கும் அப்படிங்கிறாங்க. நகர ஒற்றினை எடுத்து டகரம் வரும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நகர ஒற்றினை எடுத்து டகரம் வரும். நகரம்னா என்ன, கண்டு இன்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அடுத்தது கண்டு டகரம் டூ வந்துருக்கு பாருங்கள். நகர ஒற்றினை எடுத்து நிற்கும் ரகரம் வரும். இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இந்த இலக்கண குறிப்புக்காக நகர ஒற்றினை எடுத்து டகரம் வரும்னு மனசில் பதிஞ்சிட்டு எழுதும்போது நகரத்துக்கு அப்புறம் டகரம் தான் வரும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நகர ஒற்றினை எடுத்து ரகரம் வரும். நகரம்னா 2 சொல்லினா இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ரகரம் வரும். அப்போ ரே வந்திருக்கு மன்றம். இதுக்கு பக்கத்தில் இப்போ நகர ஒற்றினை எடுத்து ரகரம் வருவதில்லை. நகரம்னா 3 சொல்லினாவுக்கு பக்கத்தில் ரகரம் வராது. கண்டு பார்த்தீங்கன்னா டகரம் தான் வரும். 3 சொல்லினுக்கு பக்கத்தில் ரகரம் வரும். அப்புறம் இது இது மன்றம் அப்படிங்கிறது தவறானது. இதே மன்றம்னு வந்திருக்கு, இது 2 சொல்லின்னு, இது 3 சொல்லின்னு போட்டால் இதை சரியானது. இது மன்றம்ங்கிறது 3 சொல்லினுக்கு பக்கத்தில் வராது. நகர ஒற்றினை எடுத்து டகரம் வருவதில்லை. நகர ஒற்றினை எடுத்து டகரம் வருவதில்லை. நகரம்னா இந்த மன்றம் 2 சொல்லி இன்னும் இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ரே கொடுத்துருக்கு. கண்டு இதில் பார்த்தீங்கன்னா நகர ஒற்றினை எடுத்து டகரம் வருவதில்லை. கண்டு 2 சொல்லி இன்னும் போட்டிருக்கோம், அப்போ இது தவறானது. இதே 3 சொல்லி இன்னும் போட்டிருந்தா ரைட்டானது. 2 சொல்லி இன்னும் போட்டது நகர ஒற்றினை எடுத்து டகரம் வருவதில்லை. இதில் புரிந்து கொள்ளனா என்ன செய்யணும் அப்படின்னா நகர ஒற்றினை எடுத்து டகரம் தான் வரும். நகர ஒற்றினை எடுத்து டகரம் தான் வரும்ங்கிறது அழுத்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டு நண்டு 3 சொல்லி இன்னுக்கு பக்கத்தில் நகர ஒற்றினை எடுத்து ரகரம் தான் வரும். இந்த 2 சொல்லினா அப்படின்னு நகர ஒற்றினை எடுத்து ரகரம் தான் வரும்னு புரிஞ்சுக்கிட்டா சரியாக எழுத முடியும். மன்றம் 2 சொல்லி ரகரம் வந்திருக்கு. நன்றாக பேசினாய். இஞ்சு, இந்து, இவ்வு என்னும் செலுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் சிலருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா உறிஞ்சி